ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூட் சிஸ்டம். இப்போ ஷூட்னா என்னென்னு சொல்லியிருந்தோம், ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட், அதை தான் ஷூட்டுன்னு சொன்னோம். அதாவது ஸ்டெம்மு, அதில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ், அப்புறம் லீவ்ஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா ஷூட் சிஸ்டம். த plumule ஆஃப் த எம்ப்ரியோ ஆஃப் ஜெர்மினேட்டிங் சீடு க்ரோஸ் இன்டு எ ஸ்டெம். ஸோ இப்போ எம்ப்ரியோவில் இருக்கக்கூடிய plumule ரீஜியன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரை வளர்த்துவாங்க, இந்த ஷூட் சிஸ்டமாக வளருவாங்க. The epicardial elongates after embryo growth into the axis, the stemmaவும், that bears leaves from its tip, which contain the actively dividing cells of the shoot called apical meristem. ஸோ இப்போ அந்த எபிகார்டில் எலாங்கேட்ஸ், அந்த எபிகார்டில் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீடு, அந்த சீடு முளைக்குது இல்லையா, ஸோ அது மேலே இருக்கிறத எபிகார்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காட்டில்னா விதை இலைன்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ அந்த எபிகார்டில்ஸ் வந்து எலாங்கேட் ஆகிட்டு அதுதான் என்னவா வளரும், ஆக்சிஸ் ஸ்டெம்மாக வளரும். அதனுடைய டிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெரிஸ்டம் செல் இருக்கும், ஏபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ், அது தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்கும், டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்தர் செல் டிவிஷன்ஸ் அண்ட் growth result in the formation of mass of tissue called a leaf primordium. அப்போ அந்த ஃபர்தர் செல் டிவிஷன்ஸ், அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செல் டிவிஷன் நடந்து க்ரோத் நடந்திருக்கும். க்ரோத் வந்து பார்த்தோன்னா அந்த ஏபிக்கல் ரீஜனில் தொடர்ந்து என்ன ஆகிட்டே தான் இருக்கும், செல் டிவிஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு கீழ்ப்பகுதியில், ஏபிக்கல் ரீஜனுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் ப்ரொமோடியம் உருவாகும். அதாவது இலை தோன்றக்கூடிய இடம், ரைட்டா, இலை தோற்றுவின்னு சொல்லுவாங்க. த பாயிண்ட் ஃப்ரம் விச் த லீஃப் அரைசஸ் இஸ் கால்டு நோடு. ஸோ எந்த இடத்துல இலை உருவாகுதோ அந்த இடத்துக்கு பேர் என்னென்னு பேர், நோடு, கணு அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. த ரீஜியன் பிட்வீன் டூ adjacent நோடு இஸ் கால்டு இன்டர்நோடு. ரெண்டு கணுவுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு பேர் இன்டர்நோடுன்னு பேர். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டெம். த ஸ்டெம் இஸ் ஏரியல், கிரீன், ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். இப்போ வேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிரீன் கிடையாது. ஸோ அவங்க வந்து கீழே பூமி நோக்கி வளர்கிறவங்கன்னு படித்தோம், அதில் பிக்மெண்ட் இல்லை அப்படின்னு படித்தோம். ஆனால் தண்ணில் யார் இருக்கா, க்ரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க. இதில் யார் இருக்காங்க அப்படின்னா நோட்ஸ் அண்டு இன்டர்நோட்ஸ். இட் இஸ் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். அப்படியே ரூட்டில் பார்த்தது தான், ரைட்டா. ஸோ அங்கே பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக்கு, நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக்கு, நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக்கு. It has nodes and internodes. Stem bears vegetative bud for vegetative growth of a plant and floral buds for reproduction and ends in a terminal bud. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் பட், உடலை மொட்டுக்கள்னு சொல்லுவோம். இங்கேருந்து தான் என்ன வளருவாங்க, அந்த அதாவது என்ன சொல்லுவோம், க்ரோத் வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்னுடைய க்ரோத்து இந்த பட் ரீஜன்ஸ்லேருந்து தான் உருவாகிறாங்க, ரைட்டா. த யங் ஸ்டெம் இஸ் க்ரீன் அண்ட் த கேரிஸ் அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். யங் ஸ்டெம் வந்து பார்த்தோன்னா இளம் தண்டு வந்து பார்த்தோன்னா பச்சை கலராகவும் அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். டியூரிங் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ஸ்டெம் பியர்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். ஸோ அப்போ ரீப்ரொடக்டிவ் க்ரோத் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டெம்லேருந்து தான் பூக்களும் கனிகள் உருவாகும், ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். பிரான்ச்சஸ் அரைஸ் எக்ஸோஜீனியஸ்லி. அப்போ பிரான்ச்சஸ் அரைஸ் எக்ஸோஜீனியஸ்னால் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள, அதாவது தண்டு பகுதியிலேருந்து என்னாகும், எமர்ஜ் ஆகி வெளியில் வருது. சம் ஸ்டெம்ஸ் வியர்ஸ் மல்டிசெல்லுலர் ஹேர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். சில ஸ்டெம்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிசெல்லுலர் ஹேர் இருப்பாங்க. அதாவது இப்போ வெண்டைக்காய் செடியில் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து முடி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, தண்டுக்கு வெளியே, அதை தான் வந்து எபிடெர்மல் அவுட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க, ரைட்டா. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன், இட் ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் பியர்ஸ் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட்டிங் தான், ரைட்டா. இவங்களில் தான் யார் இருக்காங்க, இலைகள் இருக்காங்க, ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ், இவங்களெல்லாம் தாங்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஸ்டெம். இட் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஃப்ரம் த ரூட். ஸோ அப்போ ரூட்லேருந்து வரக்கூடிய வாட்டர் அண்ட் மினரலை அதர் பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோட்வேவாக தான் இந்த ஸ்டெம் இருக்காங்க. இட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட்டு ப்ரிப்பேர்டு பை லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இலையில் தயாரிக்கப்பட்ட அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராடக்டை பார்ட்ஸு, மற்ற பிளான்ட்டினுடைய பார்ட்ஸ், ரூட்டு, ஸ்டெம்மு, பிரான்ச்சுக்கெலாம் கொண்டுட்டு போகிறாங்க. செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுட் ஸ்டோரேஜ், எக்ஸாம்பிள் சோலானம் டியூபரோசம், கொலகேஷியா அண்டு ஜின்ஜிபர் அபிசினாலே, கிழங்குகளை உருவாக்குறாங்க, உணவை சேமித்து. பெரனேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். பெரனேஷன் அப்படின்னா மொட்டுகள் மூலமாக, வெஜிடேட்டிவ் பட்ஸ் மூலமாக அவங்க பலாண்டு தாவரங்களாக உருமாறுறாங்க. வாட்டர் ஸ்டோரேஜ், நீரை சேமித்து வைக்கக்கூடிய பகுதிகளாக இருக்காங்க. அண்டு பயான்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பொட்டென்ஷியலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயிர் வாழ்கிறதுக்கான அந்த பொட்டென்ஷியலிட்டி, அதை தான் பயான்சி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இதனுடைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டெம்மில், ரைட்டா.
ஒளிச்சேர்க்கை செய்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பாக இருக்காங்க, சப்போர்ட்டு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்காங்க, பாசிஃப்ளோரா, வைட்டிஸ், சிசஸ், குவாட்ராங்குலரிஸ் இதுலாம். அடுத்து பட்ஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து யார் கிடையாது, ஃப்ளவர் பர்டு கிடையாது. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிக்கல் பேர்ட்ஸ், அதாவது ஸ்டெம்மில் வளரக்கூடிய ஸ்டெம் பேர்ட்ஸ். ஸோ வெஜிடேட்டிவ் க்ரோத் வளரக்கூடிய பகுதிகள். பட்ஸ் ஆர் த க்ரோயிங் பாயிண்ட் சரௌண்டட் பை அ ப்ரொடெக்டிவ் ஸ்கேல் லீவ்ஸ். ஸோ இப்போ ஸ்கேல் லீவ்ஸ் அப்படிங்கிறது செதில் இலைகளால் சூழப்பட்ட ஒரு வளரக்கூடிய பகுதி. இந்த பட் ப்ரமோடியம் மெச்சூர்ஸ் இன்டு பட் தே ஹேவ் கம்ப்ரஸ்ட் ஆக்சிஸ் இன் விச் த இன்டர்நோட்ஸ் ஆர் நாட் எலாங்கேட்டட் அண்ட் த யங் லீவ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டு க்ரௌடட். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் ஆர் நாட் எலாங்கேட் ஆகிருக்காது. அண்டு த யங் லீவ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டு க்ரௌடட். யங் லீவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்ட்ஸ் ரீஜனில் தான் என்ன இருக்கும், க்ரௌடாக இருக்கும். அதாவது க்ரௌடானா நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். when these buds develop the internodes elongate and the leaves spread out. ஸோ இப்போ பட்ஸ் டெவலப் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா இன்டர்னோடு என்னாகும், பெருசாகும். இன்டர்னோடு எலாங்கேட் ஆகிறதுனால அங்கே நெருக்கமாக அமைக்கப்பட்ட இலைகள்லாம் என்னாகும், தள்ளி ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். Buds have architecture identical to the original shoot and develop into lateral branches or may terminate by developing into a flower or inflorescence. ஸோ இப்போ பட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஐடென்டிக்கல் டு த ஒரிஜினல் ஷூட்டு அண்ட் டெவலப் இன்ட்டு லேட்ரல் பிரான்ச்சஸ். ஸோ இந்த பட் வந்து பார்த்தோன்னா லேட்ரல் பிரான்ச்சஸாகவும் வளரும். ஆர் மே டெர்மினேட் பை டெவலப்பிங் இன்ட்டு ஏ ஃப்ளவர் ஆர் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ நுனி பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூக்களையோ அல்லது மஞ்சரின்னு சொல்லுவோம். அதாவது இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா பூங்கொத்து, பூக்களையோ தனி மலர் ஃப்ளவரையோ அல்லது பூக்கொத்தையோ உருவாக்கும். பேஸ்ட் ஆன் ஒரிஜின் பட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டோ டெர்மினல் ஆர் ஏபிக்கல் பட், நுனி மொட்டு அல்லனா ஏபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். லேட்ரல் ஆர் ஆக்சிலரி பட். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா பக்க மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் பட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டோ வெஜிடேட்டிவ் பட்டு, ஃப்ளோரல் ஆர் ரீப்ரொடக்டிவ் பட்டு. ஸோ அப்போ அதனுடைய ஃபங்க்ஷன் பொறுத்து அது வெஜிடேட்டிவ் பட்னால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச்சஸ்ஸு லீவ்ஸ் உருவாகிறது. ரீப்ரொடக்டிவ் பட் அப்படின்னா ஃப்ளவர்ஸை உருவாக்குறது. ரைட்டா? டெர்மினல் பட் ஆர் ஏபிக்கல் பட். தீஸ் பட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அட் த ஏபெக்ஸ் ஆஃப் மெயின் ஸ்டெம் அண்ட் த டிப்ஸ் ஆஃப் த பிரான்ச்சஸ். லேட்ரல் பட் அப்படிங்கிறது தண்டினுடைய பக்கவாட்டு பகுதிகளில் உருவாகிறது. இங்கேருந்து தான் வந்து பார்த்தோன்னா லீவ்ஸு பிரான்ச்சஸ்லாம் உருவாகும். எக்ஸ்ட்ராக்சிலரி அப்படிங்கிறது பார்த்தோன்னா தீஸ் பட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அட் நோட்ஸ் பட் அவுட் சைட் த ஆக்சில் ஆஃப் த லீஃப் ஆஸ் இன் சொலானம் அமெரிக்கானம். சொலானம் அமெரிக்கானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தக்காளி செடியினுடைய வகை. அதாவது சொலானம் மெலன்சினா, சொலானம் அமெரிக்கானம் அப்படிங்கிறதெல்லாம். சொலானம் மெலன்சினா அப்படிங்கிறது கத்திரிக்காய். சொலானம் அமெரிக்கானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எப்படி சொல்லலாம், ஸோ இது என்ன பிளான்ட் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து அக்சசரி பர்டு. ஸோ அக்சசரி பர்டு அப்படிங்கிறது துணை மொட்டுக்கள்னு சொல்லுவோம். அண்ட் எக்ஸ்ட்ரா பர்ட் ஆன் எதர் சைடு ஆர் எபவ் த ஆக்சிலரி பர்டு. ஸோ இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களை தான் அக்சசரி பர்ட் அப்படின்னா துணை மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எலுமிச்சஞ்செடி எல்லாம் உருவாகிறது. அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ் அரைசிங் அட் எனி பார்ட் அதர் தென் ஸ்டெம் ஆர் நோன் அஸ் அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பர்ட் அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஸ்டெம். ரைட்டா? ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்டெம்மில் உருவாகாமல் வேறு எந்த இடத்துல உருவானாலும் அதுக்கு பேர் என்னது, அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேடிக்கல் பர்ட்ஸ் ஆர் தோஸ் தட் அரைசஸ் ஃப்ரம் த லேட்ரல் ரூட்ஸ் விச் க்ரோ இன்டு பிளான்ட் லேட்டர். ஸோ இப்போ ரேடிக்கல் பர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா முளைவேர் முளைக்கக்கூடிய பகுதியில் உருவாகிறது. அரைசஸ் ஃப்ரம் த லேட்ரல் ரூட், பக்க வேர்களை உருவாக்கும். பக்க வேர்களை உருவாக்கி அதுலேருந்து என்னாகும், புதிய செடிகள் உருவாகும். மெல்லிங்டோனியா, பெர்கிரா கொயினிஜியை, அதாவது முர்ரேயா கொயினிஜியை கருவேப்பிலை செடி. ரைட்டா? அண்டு காஃபி அரபிகா காஃபி அண்ட் ஈகிள் மார்மலஸ் வில்வம், இது எல்லாமே. அடுத்து ஃபோலியர் பட்ஸ் ஆர் தோஸ் தட் க்ரோ ஆன் லீவ்ஸ் ஃப்ரம் வீன்ஸ் ஆர் ஃப்ரம் மார்ஜின்ஸ் ஆஃப் த லீவ்ஸ், பிரையோஃபில்லம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காலின் பட்ஸ் அரைஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டெம் எய்தர் ஃப்ரம் கட் ப்ரூன்ட் எண்ட்ஸு ஆர் ஃப்ரம் பிரான்ச்சஸ். ஸோ இப்போ காலின் பட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கட் பண்ணக்கூடிய ரீஜன்லேருந்து வரக்கூடியது அல்லது ப்ரூடுன்னா வெட்டப்பட்ட பகுதிகளிலேருந்து வளரக்கூடிய பட்ஸ். அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ் ஃபங்க்ஷன் அஸ் ப்ராபக்யூல்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஸ்டெம் அஸ் டியூபரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், எக்ஸாம்பிள் டயஸ்கோரியா அகேவ். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அஸ் ப்ராபக்யூல்ஸ்னால் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சராக வேலை செய்கிறது. ரைட்டா? ஸோ இதை வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஸ்டெம் ஆஸ் டியூபரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். டியூபரஸ்னால் என்னது, கிழங்கு மாதிரி உருவாக்குறது. ரைட்டா? அடுத்து புல்பில்ஸ் அப்படிங்கிற பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்டு பர்ட்ஸு ஆர் மாடிஃபைட் அண்ட் என்லார்ஜ்டு பட் மீன்ட் ஃபார் ப்ராபகேஷன். ப்ராபகேஷன் என்னது, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், ரீப்ரொடக்ஷனுக்காக பண்ணக்கூடியது.
When bulbils detach from parent plant and fall on the ground, they germinate into new plants and serve as a means of vegetative propagation. Example again வந்து Allium proliferum. ஸோ இப்போ வெங்காய செடி பூண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வர்றது தான் புல்ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குமிழம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் பாசஸ் அப்ரைட் வெர்டிகலி க்ரோயிங் எரெக்ட் ஸ்டெம். நேராக வளரக்கூடிய மேலே, அதாவது மேல் நோக்கி லைட்டு நோக்கி வானத்தை நோக்கி வளரக்கூடியது, அதுதான் வெர்டிகலி க்ரோயிங் எரெக்ட் ஸ்டெம்மாக இருக்கும். தே மே பி மெனி டைப்ஸ். தே ஆர் எக்ஸ்கரண்ட், டெக்கரண்ட், கார்டக்ஸ் அண்டு கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எக்ஸ்கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தா மெயின் ஆக்சிஸ் ஷோஸ் கண்டினியூஸ் க்ரோத் அண்ட் த லேட்ரல் பிரான்ச்சஸ் கிராஜுவலி பிகமிங் shorter towards the apex, which gives a conical appearance to the trees. Example Moonun longifolium, அதாவது பாலியால்த்தியா லாங்கிஃபோலியா, கேஷுரினா சவுக்கு மரம், ரைட்டாக அசோக மரம், சவுக்கு மரம். ஸோ இதில் எக்ஸ்கரண்ட்னா என்னது, மெயின் ஆக்சிஸ் வந்து என்னாகும், தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நுனி அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அதனுடைய லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னாகும், கீழே இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து நீளமாகவும் மேலே போக போக என்னாகும், ஷார்டன் ஆகிட்டே வரும். அப்போ பார்க்குறதுக்கு மரம் எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு கோனிக்கல் ஷேப்பில் தெரியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, எக்ஸ்கரண்ட் அப்படிங்கிறது. அடுத்து டெக்கரண்ட்டு. த growth of lateral branches is more vigorous than that of main axis. The tree has a rounded or spreading appearance. Example Mangifera indica. ஸோ மாமரம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் மோர் விகரஸ் தென் தட் ஆஃப் மெயின் ஆக்சிஸ். மெயின் ஆக்சிஸை விட என்னாகும், ரொம்ப வேகமாக வளரக்கூடியதாக இருக்கும். மெயின் ஆக்சிஸ் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா பிரான்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் அதிகமாக வளர்ந்துட்டுருக்கும், ரொம்ப வேகமாக வளரும். ஸோ அதுதான் டெக்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கார்டக்ஸு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்லே, இட் இஸ் அன் அன்பிரான்ச்டு ஸ்டவுட் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் மார்க்டு வித் ஸ்கேர்ஸ் ஆஃப் ஃபாலன் லீவ்ஸ். எக்ஸாம்பிள் கோகாஸ், நியூசிவேரா அண்டு பால்மேரா. பனைமரமும் தென்னை மரமும் வந்து பார்த்தோன்னா கார்டக்ஸ் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் ஆக்சிஸ் அந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பிரான்ச்சஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் என்ன இருக்கும், ஸ்கேர்ஸ் ஆஃப் லீவ்ஸ், இலைகள் உதிர்ந்த அந்த தழும்புகள் அதில் காணப்படும். அடுத்து கம். எரெக்ட் ஸ்டெம் வித் டிஸ்டிங்க்ட் நோட்ஸ் அண்ட் யூஸ்வலி ஹாலோ இன்டர்நோட்ஸு கிளாஸ்டு பை லீவ் ஷீல்ட். எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் கிராஸஸ் இன்க்ளூடிங் பேம்பு. நம்ம சோளத்தட்டு மூங்கில்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், நேராக இருக்கக்கூடிய ஸ்டெம்மு தான், எரெக்ட் ஸ்டெம் தான். ஆனால் டிஸ்டிங்க்ட் நோட் அண்டு நோட்ஸ், அதாவது கணுப்பகுதிகள் வந்து அதிகமாக காணப்படக்கூடியது. யூஸ்வலி ஹாலோ இன்டர்நோட்ஸ். இன்டர்நோட் எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளார ஓட்டையாக தான் இருக்கும், மூங்கில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இது எதனால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னா பை லீவ் ஷீத், இலையினுடைய அடிப்பகுதியினால் மூடப்பட்டிருக்கும், ரைட்டா. அடுத்தது மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ். அடுத்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மு. இப்போ மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம், அதாவது மேலே மண்ணுக்கு மேலே க்ரீப்பர்ஸ். These are plants growing closer horizontally to the ground and produce roots at each node. Example cyanode and dactylon. எது அருகம்புல், ரைட்டா. சென்ட்ரல் ஏஷியாட்டிக்கா, வல்லாரை. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் என்ன ஆகும், மண்ணோட மண்ணை அப்படியே ஒட்டி படர்ந்து போயிட்டுருக்கும். அதனால தான் இதை என்னென்னு சொல்கிறோம், நம்ம க்ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைலர்ஸ், அதாவது ஸ்ட்ராக்லர்ஸ்னு சொல்லுவோம். இட்ஸ் a weak stem that spreads over the surface of the ground without rooting at nodes. ஸோ இப்போ அங்கே க்ரீப்பர்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நோடில் என்ன இருக்கும், வேர் ஃபார்மேஷன் ஆகும், அதாவது ரூட்டிங் வரும். ஆனால் இங்கே என்ன வராது, ஸ்டெம் நல்லா நீளமாக வளரும். ஆனால் அதில் நோட்ஸில் என்ன வளராது, ரூட்டிங் இருக்காது. தே ஆர் டிவைடட் இன்ட்டு 3 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ப்ராஸ்டேட், ப்ராகம்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஸ்டெம் தட் க்ரோஸ் ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட். எக்ஸாம்பிள் இண்டிகோஃபெரா ப்ராஸ்டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஸ்டேட் அப்படின்னு என்னது, அப்படியே படர்ந்து போகிறது. டெக்கும்பண்ட், ஏ ஸ்டெம் தட் க்ரோஸ் ஃப்ளாட் but it becomes erect during reproductive stage. Example Triadax. ஸோ அப்போ வெஜிடேட்டிவ் க்ரோத் எப்படி இருக்கும், மண்ணோட படர்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் என்ன ஆகும், மண்ணிலேருந்து மேலே எரெக்டாக வரும், ரைட்டா. நம்ம தாத்தா செடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த ட்ரைடாக்ஸு. அடுத்து டிஃப்யூஸ், ட்ரெயிலிங் ஸ்டெம் வித் ஸ்ப்ரெடிங் பிரான்ச்சஸ். எக்ஸாம்பிள் பயர்கேவியா டிஃப்யூஷா. ஸோ பயர்கேவியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணோட அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா டிஃப்யூஸ், பரவுதல்னு சொல்லுவோம். 4 பக்கட்டும், அதாவது ரவுண்டாக இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு பக்கமாக போகாது, எல்லா பக்கட்டும் பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா டிஃப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ்னால் யார், கொடிகள்னு அர்த்தம். These plants have long weak stem and produce special organs for attachment for climbing over a support. ஸோ இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் வீக் ஸ்டெம்மில் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கும், ஃபார் கிளைம்பிங் அட்டாச்மெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருப்பாங்க. Climbing helps to display the leaves towards sunlight and to position the flower for effective pollination.
ஸோ இப்போ கிளைம்பிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி அதை அடாப்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த கிளைம்பிங் வந்து பார்த்தோன்னா சன்லைட் நல்லா படுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லீஃபும் சன்லைட் படுற மாதிரி நல்லா திருகி இருக்கும். நீங்கள் அவரைக்காய் செடி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குச்சி வச்சோம் அப்படின்னா அதை சுற்றிக்கிட்டு வரும். ஆனால் அது சுற்றிக்கிட்டு வரையில் நல்லா பாருங்கள், எல்லா இலையும் என்ன எப்படி இருக்கும், சன்லைட்டில் படுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றோட நிழல் இன்னொன்றில் விழாத மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த ஃப்ளவர், அதில் வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோன்னா எஃபெக்டிவ் பாலினேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பாலினேஷன்னா என்னது, த pollen grain transfer to the same flower of the pistil, அதுக்கோ இல்லைன்னா டிஃப்ரெண்ட் பிஸ்டில்ஸ்க்கு போணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, பாலினேஷன், செல் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் சொல்லுவோம். அடுத்தது ரூட் கிளைம்பர்ஸ், வேர்கள் மூலமாக பற்றக்கூடிய வர்றது. Plants climbing with the help of adventitious roots arising from the nodes as in species of piper beetle, piper nigrum, pothos. ஸோ அப்போ மிளகு, வெத்தலை இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரூட் மூலமாக அதனுடைய இன்டர்னோட நோட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரியான அமைப்பு வரும். ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா, அது என்ன பண்ணும், அதை ஹோஸ்ட் பிளான்ட்டில் அப்படி பிடிச்சிக்கிட்டு படர்ந்துட்டு வரும். அடுத்து ஸ்டெம் கிளைம்பர்ஸ், ட்வின்னர்னால் என்னது, சுற்றி வளரக்கூடியது, வீக் ஸ்டெம் தான். These climbers lack specialized structure for climbing and the stem itself coils around the support. Example, Hypomia, Clitoria, Quiscalis. சங்குப்பூ செடி பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அதில் பட்டுக்குடியெலாம் இருக்காது, பாவக்காயில் வர மாதிரி அந்த கிளைம்பிங் டென்ட்ரில்ஸ்லாம் இருக்காது. அப்போ வீக் ஸ்டெம்மாகவே தான் இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணும், பக்கத்தில் ஒரு குச்சி வச்சோம்னா என்ன பண்ணும், அப்படியே சுற்றிக்கிட்டே வளரும். அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்டெம் கிளைம்பர்ஸ். ட்வின்னு என்னது, சுற்றுதுன்னு இருக்கும், ரைட்டா. அதே மாதிரி ஸ்டெம் கிளைம்பர்ஸ் மே காயில் அரவுண்ட் த சப்போர்ட் இது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸு. இதில் வந்து பார்த்தோன்னா கிளாக் வைஸ் கடிகார முள் சுற்றுற மாதிரி இங்கிட்டிருந்து இப்படியும் போகலாம், அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் இந்த பக்கமும் சுற்றலாம். கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர்ஸ் ஆர் கால்டு டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாக் வைஸ் 1 2 3 இப்படி 12 இப்படி வரைக்கும் போணுச்சுன்னா அதுக்கு பேர் டெக்ஸ்ட்ரோஸு, டயஸ்கோரியா லைட்டா. அதே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா 12லேருந்து 11 10 9 இப்போ ரிவர்ஸில் சுற்றுனுச்சுன்னா அது சினிஸ்ட்ரோஸ் அப்படின்னு பேர், டயஸ்கோரியா புல்பிஃபெரா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அடுத்து ஹூக் கிளைம்பர்ஸ், கொக்கி மூலமாக படரக்கூடிய கொடிங்க, ரைட்டா. These plants produce specialized hook-like structures which are the modification of various organs of the plant. In Artobotrys, inflorescence axis is modified into hook. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ், அந்த மஞ்சரினுடைய கொத்து இருக்குல்ல, ஸோ அதனுடைய அந்த தண்டு பகுதி என்னவா மாதிரி இருக்கும், ஒரு ஹூக் மாதிரி மாறி இருக்கும். அப்போ பிளான்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்சில்ஸ் மூலமாகவோ அல்லது நுனி மூலமாகவோ அந்த மஞ்சரி வரும்போது, அதாவது இன்ஃப்ளோரசன்ஸ் வரும்போது, அந்த பூங்கொத்து வரும்போது அது என்னாகும், ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக படுத்திக்கிறதுனால என்னாகும், செடி அப்படியே மேலே படர்ந்துக்கிட்டே போகும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் கலாமஸ் கர்வ்டு ஹூக் லீஃப் டிப் இஸ் மாடிஃபைட் இன்ட்டு ஹூக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் டிப்பு, இலையினுடைய நுனி வந்து என்னாகும், அப்படியே கர்வாகி அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடி மற்ற செடியினுடைய ஸ்டெம்மையோ அல்லது நம்ம வைக்கக்கூடிய குச்சியை வச்சுக்கிறது, இது கர்வ்டு ஹூக்கு. இன் ஹுகனியா அது ஆக்சிலரி பர்ட்ஸ் மாடிஃபைட் இன்ட்டு ஹுக்கு. ஸோ ஆக்சிலரி பர்ட் அப்படிங்கிற என்னது, ஸ்டெம்னுடைய பட் ரீஜியன் பிரான்ச்சஸ் உருவாதுலையே அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஹூக் உருவாயிருக்கும். ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணோம், இது மேலே பிடிச்சிக்கிட்டு ஏறிக்கும், ரைட்டா. அடுத்து தான் கிளைம்பர்ஸ், முள் மூலமாக பரவுறது. த கிளைம்பிங் ஆர் ரெக்ளைனிங் ஆன் த சப்போர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தான்ஸ் ஆஸ் இன் பொகைன்வில்லா அண்டு கேரிசா. பொகைன்வில்லா அப்படிங்கிறது காகித பூச்செடி, ஸோ அதில் நிறைய முள் இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாமே அடாப்டேஷன்ஸ் ஃபார் தான் கிளைம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனஸ், முன்னே பார்த்தோம் உட்டி ஸ்டெம் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கட்டையாக இருக்கக்கூடிய கொடிங்க. உட்டி பெரனியல் கிளைம்பர்ஸ் ஃபவுண்ட் இன் ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட் ஆர் லைனஸ். இது வந்து ஃபாரஸ்ட்டில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியது, அதாவது லைனஸ் கொடி ரீஜியன்ஸ் லேயர்ஸ் உருவாக்குறவங்க. They twine themselves around tall trees to get light. Example, Hiptage bengalensis, Bauhinia waglii. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய மரங்களை சுற்றி வளருவாங்க, ரைட்டா. எங்கே மேலே சன்லைட்டுக்காக மேல் நோக்கி வளர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம லைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டென்ட்ரில் கிளைம்பர்ஸ். டென்ட்ரில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பற்று கம்பிகள் மூலமாக பரவுறது. ஸோ பற்று கம்பிகள் என்னது, பாவக்காய் செடியெல்லாம் பார்த்தா என்ன ஆகுது, ஒரு ஒரு இது வருது டென்ட்ரில்ஸ், ஒரு நரம்பு மாதிரி வந்து அதுதானே பிடிச்சிக்குது. ஸோ அதுதான் டென்ட்ரில்ஸ் ஆர் த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர்ஸ் which help the plants in climbing. Tendrils may be modifications of stem. ஸ்டெம்னுடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த டென்ட்ரில்ஸ். as in vitis and Cissus quadrangularis inflorescence axis. மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்னுடைய மாடிஃபிகேஷனாக வந்து பார்த்தோன்னா வைட்டிஸ் அண்டு சிசஸ் குவாட்ராங்குலரிஸ், திராட்சையில்
அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பெரண்டையில். இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தோன்னா ஆன்டிகோனானில். லீஃப் வந்து பார்த்தோன்னா லேத்ரைஸ் வாட்ரேட் ஸ்வீட் பீ. லீஃப்லெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப்லெட்னா இளம் குருத்து இல்லையா அது, பைசம் சட்டைமம் பட்டாணி செடி. பீட்யூல் வந்து பார்த்தோன்னா கிளமேட்டிஸு. லீஃப் டிப்பு வந்து பார்த்தோன்னா க்ளோரியோஸா, நம்ம செங்காந்தல் மலர்னு சொல்கிறோம் இல்லையா அது. ஸ்டிப்யூல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்மைலாக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் த டென்ட்ரில்ஸு modified parts and their examples. In picture plant, Nepenthes வந்து பார்த்தோன்னா the midrib of the leaf often coils around a support like tendril and holds the picture in a vertical position. ஸோ இப்போ பிக்சர் பூச்சி உண்ணக்கூடிய நெப்பந்தஸ் தாவரத்தை வந்து பார்த்தோன்னா மிட்ரிப், லீஃப்னுடைய மிட்ரிப் வந்து பார்த்தோன்னா என்னவா மாதிரி இருக்குது, டென்ட்ரில்ஸ் மாதிரி மாறி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃபில்லோ கிளாடு. This is a green flattened cylindrical or angled stem or branch of unlimited growth consisting of a series of nodes and internodes at long or short intervals. Phylloclad is a characteristic adaptation of xerophytes where the leaves often fall off early and modified into spines or scales to reduce the transpiration. The phylloclad takes over all the functions of leaves, particularly photosynthesis. The phylloclad is also called a cladophyll. Example Opuntia, Phyllocatus, Muhlenbeckia. ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஃபில்லோ கிளாட் அப்படின்னா என்னது, ஃபில்லோனா லீஃப்னு அர்த்தம், கிளாட் அப்படிங்கிறது அந்த ஸ்டெம் போர்ஷன்ஸ். அப்போ ஸ்டெம்மே என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா இலை மாதிரி வேலை செய்கிறது. அப்போ பொதுவாக லீஃப் என்ன வேலை செய்யும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸ்டெம் என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் சம் ஜெரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ், வறண்ட நிலத்தில் பாலை நிலத்தில் வளரக்கூடிய தாவரங்கள், கள்ளிச்செடியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலை அதிகமாக இருக்காது. ஏன்னா அங்கே இலை வந்து இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நிறைய நடக்குங்கிறதுனால அதை குறைக்கணும். ஏன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதே வந்து கம்மியாக தான் கிடைக்குது இல்லையா, ஸோ அதனால் அதை குறைக்கிறதுக்காக அந்த லீவ்ஸ்லாம் என்னவா மாறிடும் அப்படின்னா முள்ளாக மாறிடும். அப்போ கள்ளிச்செடியில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த செடியினுடைய இலைகள் தான் என்னவா மாறிடுச்சு, முள்ளாக மாறி போயிடுச்சு, மாடிஃபைடு லீவ்ஸ், ரைட்டா. இப்போ இலையே இல்லை, அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் இல்லையா, அப்போ அந்த இலை செய்ய வேண்டிய அந்த ஃபோட்டோசிந்தசிஸை இங்கே அந்த பிளான்ட்டினுடைய ஸ்டெம் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஸ்டெம் என்னாகும், சப்பட்டையாக ஃப்ளாட்டண்டாக அல்லது சிலிண்ட்ரிக்கலாக மாறிக்கும். அப்படி மாறதுனால வந்து பார்த்தோன்னா சன்லைட் பட்டு அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இப்போ லீஃப்னுடைய வேலையை ஸ்டெம்மு செய்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னது, ஃபில்லோ கிளாட் அப்படின்னு பேர். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒப்பன்ஷியா, ஃபில்லோகாக்டஸ், முகிலன்பெக்கியா, ஃப்ளாட்டண்ட் ஃபில்லோ கிளாடு. கேசுரினா யுஃபோர்பியா திருக்கல்லி, யுஃபோர்பியா ஆன்டிகோரம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல் ஃபில்லோ கிளாடு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபில்லோக்ளாடு, ஒப்பன்ஷியா அண்டு கிளட்டோடு, அஸ்பராகஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளட்டோடு. கிளட்டோடு இஸ் எ ஃப்ளாட்டண்ட் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் சிமிலர் டு ஃபில்லோக்ளோட் பட் வித் 1 or 2 internodes only. Their stem nature is evident by the fact that they bear buds, scales and flowers. Example asparagus, cylindrical கிளட்டோடு, ரஸ்கஸ், ஃப்ளாட்டண்ட் கிளட்டோடு. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா கிளட்டோடு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா கிளட்டோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல லீஃப் என்னவா மாறி இருக்குது, இது வந்து ஸ்கேலி லீஃபாக மாறி இருக்கும் இந்த அஸ்பராகஸில். இதில் வந்து பாருங்கள், ஸோ அந்த லீஃப் ரீஜனில் அந்த இன்டர்னோட் ரீஜன்ஸ் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளட்டோட்ஸ்ன்னு சொல்லுவோம். கணுப்பகுதியில் இருக்கக்கூடிய லீஃப் என்னவா மாறி இருக்கும், முள் மாதிரி மாறி இருக்கா, ஸோ அந்த மாதிரி மாறி இருக்கிறது தான் கிளட்டோடு. இது வந்து பார்த்தோன்னா ஃபில்லோ கிளாடு, ஸ்டெம்மே இலை மாதிரி பட்டையாக மாறி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு பேர் ஃபில்லோ கிளாடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தான்ஸ், முட்கள். தான் இஸ் எ woody and sharp pointed modified stem. Either the axillary bud or the terminal bud gets modified into thorns. ஸோ இங்கே எதை மாறி இருக்குது, ஆக்சிலரி பட்டு இல்லைன்னா டெர்மினல் பட்டு தான் முள்ளாக மாறி இருக்கும். இன் சிட்ரஸ் அண்டு அட்லாண்டியா ஆக்சிலரி பட் இஸ் மாடிஃபைட் இன்டு தான்ஸ். ஸோ அப்போ சிட்ரஸ் எலுமிச்சம் செடியிலையும் அட்லாண்டியாவிலையும் வந்து பார்த்தோம்னா ஆக்சிலரி பட்டு என்னவா மாறி இருக்குது, முள்ளாக மாறி இருக்குது. அடுத்து சப்பேரியல் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ சப்பேரியல் ஸ்டெம் found in plants with a weak stem in which branches lie horizontally on the ground. These are meant for vegetative propagation. They may be சப்பேரியல் ஆர் பார்ஷியலி சப்டரேனியன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அதாவது சப்பேரியல் அப்படின்னா கிட்டத்தட்ட மண்ணோட படர்ந்து இருக்கிறது, இல்லைனா மண்ணுக்குள்ளே லேசாக புதஞ்சிருக்கிறது. இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னர்ஸ்.
This is a slender prostrate branch creeping underground and rooting at the nodes. Example axalis, wood sorrel, lawn grass, cynodon, dactylon, அருகம்புல். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரன்னர்ஸ், ஓடு தண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்டோலன். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்லண்டர் lateral branch originating from the base of the stem, but it first grows obliquely above the ground, produces a loop and bends down towards the ground. When it touches the ground, it produces roots and become an independent plantlet. Example mentha, piperetia, புதினா இருக்குல்ல, peppermint, fragaria indica, wild strawberry. ஸோ ஸ்டோலன் அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய வீக் ஸ்டெம் என்ன ஆகும், வளைஞ்சு கீழே வரும். சரியா, வளைஞ்சு கீழே வந்து மண்ணை டச் பண்ண உடனே என்ன ஆகிடும், டச் ஆகிற இடத்துல வேர் முளைக்கும். அப்போ வேர் முளைச்சிருச்சு அப்படின்னா அது நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். அது பேரண்ட் பிளான் வந்து கட் ஆகிட்டும், கீழே விழுந்துடும். ரைட்டா, இது வந்து ஸ்டோலன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்கர். Sucker develops from an underground stem and grows obliquely upwards and gives rise to a separate plantlet or new plant. Example chrysanthemum, bambusa. சாமந்தி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்கர் பிளான்ட்னு சொல்லுவோம். டெவலப்ஸ் ஃப்ரம் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம், அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்லேருந்து வளருது. அண்ட் க்ரோஸ் ஆப்ளிக்லி அப்வார்ட்ஸ், மேல் நோக்கி வளரும். அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு செப்பரேட் பிளான்ட்லெட் ஆர் நியூ பிளான்ட். ஸோ மண்ணுக்குள்ளாரையே வளர்ந்துட்டு வரும் ஒரு பிரான்ச்சு. அந்த பிரான்ச் மண்ணுக்குள்ளாரையே வெளியில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோன்னே என்ன ஆகிடும், மேல் நோக்கி மண்ணுக்கு மேலே வளர இருக்கும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை தான் சக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்செட்டு, இது வந்து நம்ம ஐகார்னியாவிலாம் பார்க்கலாம். ஆஃப்செட் இஸ் சிமிலர் டு ரன்னர் பட் ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், எஸ்பெஷலி இன் ரோசட்டி லீவ்டு ஃபார்ம்ஸ். A short thicked lateral branch arises from the lower axil and grows horizontally leaflets for a short distance. Then it produces a bunch of rosette leaves and rooted nodes. Example ஐகார்னியா, வாட்டர் ஹயாசின்த், பிஸ்டியா, வாட்டர் லெட்யூஸ். ஸோ இப்போ வெங்காய தாமரை, ஆகாய தாமரைன்னு சொல்கிறது அவங்களுடைய ரூட் ரீஜன்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னாகும், ஒரு தண்டு மாதிரி ஒன்று உருவாகிட்டு வரும். அதுலேருந்து என்னாகும், நியூ பிளான்ட் வளரும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து ஒரு கொடி மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கும், தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆஃப்செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரன்னர். இது பாருங்கள், ஒரே ஒரு மெயின் பிளான்ட்டு, அது ரூட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மண்ணுக்கடியில் என்ன ஆகும், ஒரு ஸ்டெம் போர்ஷன்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டெம் போர்ஷன்ஸில் அந்தந்த நோட் ரீஜன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா ரூட் ஃபார்ம் ஆகும். அந்த ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு மேல் பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் உருவாகும். ரைட்டா. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னது, ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோலன், ஃப்ரகேரியா. ஸோ ஒரு பிளான்ட்டினுடைய அந்த சப்ஸ்டீரியனில் என்னாகும், மண்ணுக்கு மேலே அப்படியே வளைஞ்சி ஒரு லூப்பு உருவாகும். இந்த வளைவு, இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் லூப்புன்னு சொல்லுவோம். இந்த லூப் திருப்பி எங்கே வரும், இந்த எண்டு வந்து பார்த்தோன்னா திருப்பி மண்ணில் டச் ஆனோடனே அந்த இடத்துல வேர் முளைச்சி அந்த இடத்துல என்னாகும், புதுசாக பிளான்ட் வளரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோலன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கர் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் பிளான்ட் இருக்கும், மெயின் பிளான்ட்டை கட் பண்ணிட்டா கூட என்னாகும், அந்த லேட்ரல் பிரான்ச்சஸ் அந்த ரூட் ரீஜன்லேருந்து என்னாகும், ரூட் ஃபார்மேஷன்ஸ் வந்து குறிப்பிட்ட தூரம் வளர்ந்தோடனே அது என்னாகும், மண்ணுக்கு வெளியே தலை நீட்டிகிட்டு வரும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். கிரைசாந்திமம், சாமந்தி பூச்செடியெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். அடுத்து இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெங்காய தாமரை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பொதுவாக வாய்க்கால்லாம் ஆறுகள்லாம் நிறையா பார்க்கலாம். ஸோ அப்போ ரெண்டு செடிக்கு நடுவில் என்ன ஆகும், ஒரு தண்டு மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, ஆஃப்செட் அப்படின்னு பேர். ஓகேவா. அடுத்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸு. பெரனியல் அண்ட் சம் பயனியல் ஹெர்ப்ஸ் ஹேவ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் விச் ஆர் ஜென்ரலி நோன் அஸ் ரூட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேர்னுடைய ஸ்டாக்ஸ், அதை தான் ரூட் ஸ்டாக். அதனால் வந்து தான் இதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸில் அண்டர் கிரவுண்டில் சொல்கிறோம். இப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்கிறனால அது வந்து ஸ்டெம்மு தான். ஆனால் அது எப்படி செயல்படும் அப்படின்னா சம் ரூட்டுன்னு நினச்சிக்கோ. நம்ம இப்போ உருளைக்கிழங்கே இருக்குதுன்னு வச்சுக்க, உருளைக்கிழங்கு ஆக்சுவலாக என்னது, ஸ்டெம்மு. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அது ரூட்டுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக அது என்னது, ஸ்டெம் தான். உருளைக்கிழங்குங்கிறது ஸ்டெம் மாடிஃபிகேஷன், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் வரும். இப்போ ரூட் ஸ்டாக் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் எ ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ இப்போ அது என்ன பண்ணுது, ஸ்டோரேஜ் ஆர்கன் அண்டு ப்ரொடெக்டிவ் ஆர்கன், சேமித்து வைக்கக்கூடிய உறுப்பாகவும் அப்போ பாதுகாப்பு அளிக்கக்கூடிய உறுப்பாகவும் தான் இருக்காங்க. இட் ரிமைன்ஸ் அலைவ் பிலோ த கிரவுண்ட் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அண்ட் ரெசியூம்ஸ் க்ரோத் டியூரிங் த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஏன் இதை வந்து ப்ரொடெக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்து பார்த்தோன்னா என்டையர் பிளான்ட் மேலே இருக்கக்கூடிய ஏரியல் பார்ட் எல்லாமே என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிடும். ஆனால் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாடிஃபைடு என்னாகும், அப்படியே தான் இருக்கும். எப்போ திருப்பி ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் வெயிட்டிங்காக இருக்கும்.
ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோடனே என்னாகும், திருப்பி முளைச்சி நியூ பிளான்ட்டாக வளர முளைக்கும். அதனால தான் இதை வந்து ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க. அடுத்து அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் ஆர் நாட் ரூட்ஸ் பிகாஸ் தே பாசஸ் நோட்ஸ், இன்டர் நோட்ஸ், ஸ்கேல் லீவ்ஸ் அண்ட் பர்ட்ஸ். ஸோ இப்போ ரூட் ஸ்டாக் ஆல்சோ லேக் ரூட் கேப் அண்ட் ரூட் ஹேர்ஸ் பட் தே பாசஸ் டெர்மினல் பட் அண்ட் விச் இஸ் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டெம். ஸோ அப்போ ரூட் ஸ்டாக்குன்னு பேர் இருந்தாலும் ஆனால் அவங்க என்ன கிடையாது, ரூட் கிடையாது, ஸ்டெம்மு தான். ஏன் ஸ்டெம் அப்படின்னா அந்த ஸ்டெம்முக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்காங்க, இதில் இருக்கிறாங்க. நோட்ஸ் இருக்காங்க, இன்டர் நோட் இருக்காங்க, ஸ்கேல் லீவ்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ரூட் ஹேர் கிடையாது, ரூட் கேப்பும் கிடையாது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பல்பு. It is a condensed conical or convex stem surrounded by a fleshy scale leaves. They are of two types, tunicated coated bulb, in which stem is much condensed and surrounded by several concentric layers of scale leaves. ஸோ இப்போ டியூனிகேட்டட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ கண்டென்ஸ்டு கோனிக்கல் ஆர் கான்வெக்ஸ் ஸ்டெம் சரௌண்டட் பை எ ஃப்ளஷி ஸ்கேல் லீவ்ஸ். நல்லா சதைப்பட்டுள்ள செதில் இலைகளால் சூழப்பட்டு வளரும். அதுக்குனால தான் இதுக்கு பேர் பல்புன்னு பேர். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா டியூனிகேட்டடு, அதாவது கோட்டட் பல்ப், செவரல் லேயர்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரிக் லேயர்ஸ் ஸ்கேல் லீவ்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா த இன்னர் ஸ்கேல்ஸ் காமன்லி ஃப்ளஷி, த அவுட்டர் ஒன்ஸ் ட்ரை. தே கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ், சிம்பிள் டியூனிகேட்டட் பல்ப் அல்லியம் சீப்பா வெங்காயம், காம்பவுண்டு டியூனிகேட்டட் பல்ப் அல்லியம் சட்டையமும் பூண்டு. ரைட்டா, இது ரெண்டும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்ப்ஸ், அதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா காம். திஸ் இஸ் ஏ சக்குலண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வித் அன் எரெக்ட் க்ரோயிங் டிப்பு. த காம் இஸ் சரௌண்டட் பை ஸ்கேல் லீவ்ஸ். ஸ்கேல் லீவ்ஸ் அப்படிங்கிறது செதில் இலைகள் அண்ட் எக்ஸிபிட் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். அதில் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அம்மாஃபஃபலஸ் கொலகேஷியா, கோல்சிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சேனக்கிழங்கு, கரணக்கிழங்குலாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கோம், இதை பாருங்கள், இது சேனக்கிழங்கு. ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ரைசோம் அப்படின்னு சொல்லுவோம். ரைசோம் அப்படிங்கிறது அண்டர் ஸ்டெம் தான், ஆனால் ரூட் மாதிரி இருப்பாங்க. இப்போ வாழைக்கன்று இருக்கு இல்லையா, வாழைக்கன்று வந்து பார்த்தோம்னா அந்த கிழங்கு இருக்கிறோம் இல்லையா, ஸோ அது பேர் என்னது, ரைசோம். திஸ் இஸ் அன் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் க்ரோயிங் ஹரிசான்டலி வித் செவரல் லேட்ரல் க்ரோயிங் டிப்ஸ். Rhizome possesses conspicuous nodes and internodes covered by scale leaves. Example, Gingiber officinale இஞ்சி, கேனா, கர்க்குமா லாங்கா, மியூசா. ஸோ கர்க்குமா லாங்கா அப்படிங்கிறது மஞ்சள், மியூசா அப்படிங்கிறது வாழை மரம். ரைட்டா. ஸோ அது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு எடுத்துக்காட்டு, ரைசோமுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா டியூபர் கிழங்கு. This is a succulent underground spherical or globose stem with many embedded axillary buds called eyes. எக்ஸாம்பிள் சொலானம் டியூப்ரோசம் உருளைக்கிழங்கு, ஹேலியாந்தஸ் டியூப்ரோசஸ். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா கிழங்கு வகையை சேர்ந்தவங்க. சொலானம் டியூப்ரோசம் உருளைக்கிழங்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மு, அதுக்கு பேர் என்னது, டியூபர்ஸ் அப்படின்னு பேர். அடுத்ததாக ஸ்டெம் பிரான்ச்சிங். ஸோ பிரான்ச்சிங் பேட்டர்ன் இஸ் டிட்டர்மைன்டு பை த ரிலேட்டிவ் ஆக்டிவிட்டி ஆஃப் ஏபிக்கல் மெரிஸ்டம்ஸ். ஸோ இப்போ ஏபிக்கல் மெரிஸ்டத்தினுடைய ஆக்டிவிட்டீஸ்னால், ஒரு சில ஆக்டிவிட்டினால தான் என்ன வருது, பிரான்ச்சிங் வருது. இந்த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆன் ஸ்டெம் இஸ் நோன் அஸ் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரான்ச்சஸ் எப்படி ஒரு ஸ்டெம்மில் உருவாகுதோ அதுக்கு பேர் என்னது, பிரான்ச்சிங்னு பேர். தெர் ஆர் டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சிங். ஒன்று லேட்ரல் பிரான்ச்சு, இன்னொன்று டைகாட்டமஸ் பிரான்ச். லேட்ரல் பிரான்ச்சுனா பக்க கிளைகள் அப்படின்னு சொல்லுவோம், டைகாட்டமஸ்னால் கவட்டு கிளைத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் க்ரோத் பேட்டர்ன்ஸ் ஸ்டெம்ஸ் மே ஷோ இன்டர்மினேட் ஆர் டிட்டர்மினேட் க்ரோத். இன்டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லணும் பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் பேட்டர்னை பொறுத்து, ஸ்டெம்னுடைய க்ரோத் பேட்டர்னை பொறுத்து இன்டிட்டர்மினேட் ஆர் டிட்டர்மினேட் க்ரோத், வரம்பற்ற வளர்ச்சி, வரம்புடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்டிட்டர்மினேட். த டெர்மினல் பட் க்ரோஸ் uninterrupted and produce several lateral branches. This type of growth is also known as monopodial branching. எக்ஸாம்பிள் பாலியால்தா, ஸ்வெட்டினியா. ஸோ அசோக மரம் பாலியால்த்தியாங்கிறது. ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகலை, டெர்மினல் பட் க்ரோஸ் uninterrupted, குறுக்கீடு எதுவுமே இல்லாமல் என்ன ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதனால் என்ன ஆகிட்டே இருக்கும், லேட்ரல் பட்ஸை உருவாக்கிட்டே இருக்கும், பிரான்ச்சஸ் உருவாக்கிட்டே போகும். அப்போ இதுக்கு பேர் மோனோபோடியல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிட்டர்மினேட்டர். த டெர்மினல் பட் சீஸ் டு க்ரோ ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் க்ரோத் அண்ட் த ஃபர்தர் க்ரோத் இஸ் டேக்கன் கேர் பை சக்ஸசிவ் ஆர் செவரல் லேட்ரல் மெரிஸ்டம் ஆர் பட்ஸ். ஸோ இங்கே டிட்டர்மினேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெர்மினல் பட் வந்து சீஸ் ஆகிடும். எப்போ ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் டெர்மினல் பட் சீஸ் ஆகிடும். அதை வந்து ஸ்டாப் ஆகிறதுனால லேட்ரல் பட் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டத்தினால் நடக்கக்கூடியது. திஸ் டைப் ஆஃப் க்ரோத் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிம்போடியல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மினேட் என்னன்னு சொல்கிறோம், சிம்போடியல். எக்ஸாம்பிள் வந்து என்னது, சைக்கஸ். சைக்கஸ் அப்படிங்கிறது ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட். ரைட்டாக நம்ம பனைமரம் மாதிரி வளர்கிறது.